Hi everyone, welcome to Mallika Badrinath's kitchen. Healthy food, tasty food. இப்போ உங்களுக்காக வேர்க்கடலை உருண்டை எப்படி பண்ண சொல்லிட்டு செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். அந்த காலத்துலேருந்து நம்ம நாட்டில் வந்து வேர்க்கடலை உருண்டை வந்து எல்லா பண்டிகைகளுக்கும் செய்கிறது பழக்கமாக இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு தேவையான புரதச்சத்தும் இரும்புச்சத்தும் கிடைக்கிறதுக்கு இந்த வேர்க்கடலை உருண்டை ரொம்ப ஐடியல். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், காந்திஜி வந்து வேர்க்கடலையை எவ்வளோ விரும்பி சாப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை இப்போ ரொம்ப சுலபமாக, அதாவது வறுத்து தோல் நீக்கி கிடைக்குது. அதை உபயோகப்படுத்திட்டு வேர்க்கடலை உருண்டை ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறது சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். வேர்க்கடலை உருண்டை செய்ய தேவையான பொருட்கள்: வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை 1 கப், 1 கப் வெல்லம். இப்போ இந்த வேர்க்கடலை உருண்டை எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது வறுத்த வேர்க்கடலை எந்த அளவு எடுக்கிறீங்களோ அது மிக்சியில் போட்டு முதல்ல கரகரப்பாக பொடிச்சிக்கணும். ரொம்ப நைஸாக பிடிக்கக்கூடாது, கரகரப்பாக பிடிச்சிக்கணும். வேர்க்கடலையே நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, வந்து சிக்கி மாதிரி பண்ணுறோம், அதே வந்து வேர்க்கடலை வெள்ளை பாகு வச்சு உருண்டை பண்ணுறோம். ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ இதை விட்டு இயக்கணும். ஒன்றும் குத்தலுமாக பொடியணும். இந்த மாதிரி பொடியான பிறகு வெல்லத்தை இதோடையே சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் விட்டு ஏற்கணும். அதாவது விப்பர் மோடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த வெல்லம் அதோட ஒன்று சேர்ந்துருச்சுனாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வரும். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். இப்போ இது ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். ரொம்ப உதிராக இருந்தால் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது. வெல்லமும் நல்ல வெல்லமாக இருக்கணும். இது பாருங்கள், இப்போ நல்லா கையில் கலந்து விட்ருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துருச்சு. எந்த இடத்து வெல்லம் வந்து கட்டியாக இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். அங்கங்கே கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கைகளால் உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் பால் வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இதுக்கு செஞ்சு வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெடாதுங்க. நம்ம எப்போ வேணால் ஸ்வீட் சாப்பிடணுங்கிறப்ப ரொம்ப சேஃபாக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் விரும்புகிற நேரத்துல எல்லாம் கொடுக்கலாம். இதுலேயே சுக்குத்தூள் போட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக ஜீரணமாகும். எப்போதுமே வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஜீரண மண்டலத்தில் வந்து ஜீரண நீர் வந்து சுரக்கிறதுல கொஞ்சம் குறைபாடு இருந்ததுன்னா ஜீரணமாகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அதோட சுக்குத்தூள் சேர்த்து பிடிச்சிங்கன்னாக்க ரொம்ப சுலபமாக ஜீரணமாகிடும். இப்போ தயாராகிடுச்சு. ரொம்ப சுலபமான முறையில் வேர்க்கடலை உருண்டை தயாருங்க. இதில் ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்க, நம்மளா தோல் நிற்கணாக்க வெறும் வானலியில், அடிக்கனமான வானலியில் அந்த மேல் தோலோடு இருந்ததுன்னா நல்லா வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கையில் எடுத்திங்கனாக்க அது அப்படியே தோல் வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து அந்த தோலை நல்லா நீக்கிட்டு மரத்தில் போட்டு புடச்சி நல்லா தேய்ச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை உபயோகப்படுத்தலாம். ஆனால் இப்போ ரெடியாக கிடைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. வேர்க்கடலை ரொம்ப நாள் பழையது இருந்ததுனாக்க ஒரு மாதிரி வாசனை ஸ்டீலாக இருக்கும், ஒரு வாசனை நல்லா இருக்காது. தகுந்த அளவு வெல்லம் போட்டுக்கணும், அவ்வளோதான் ரொம்ப முக்கியம். இதை முதல்ல மிக்சியில் பொடிச்சிட்டு அதோட வெல்லம் துருவல் சேர்த்துட்டு பொடி பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சாக்க உங்களுக்கு வேர்க்கடலை உருண்டை தயார். This is very simple and tasty, very healthy, iron rich, protein rich peanut balls. That is peanut and jaggery alone we use. You have to measure the roasted peanuts and the same quantity jaggery powder should be used. Otherwise you have to use grated jaggery. Only thing you have to pound the peanut in the small mixie until a coarse powder. Add jaggery and then once again use the whipper mode and then pound it, leaving small intervals so that it gets mixed properly, and then take out, prepare small balls and it's ready. It is very tasty, very healthy. At the same time you can keep it even for 1 or 2 months. It will stay without spoiling.